இப்போ ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன், இதில் ஹாமில்டோனியன் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேபிட்டல் ஹெச் அப்படின்ற லெட்டரில் குறிக்கிறோம். இந்த ஹாமில்டோனியன் ஹெச்ன்றது எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ன்றது Q. அடுத்ததா ஜெனரலைஸ்டு மொமெண்டா, இதை வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்ததா டைம், திஸ் டைம் இஸ் கால்டு T. இப்போ therefore H equal to H of QPT. அண்ட் ஹெச்சுக்கும் எல்லுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H equal to summation Pj Qj dot minus L. Lன்றது இங்க லெக்ராஞ்சியன். இந்த ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி நமக்கு டிஆர்பில கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ண போறோம். இந்த ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏற்கனவே நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கும். அடுத்ததாக வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா L equal to L of Q, Q dot, T அப்படின்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து Qவும் Tவும் மட்டும்தான் இருக்கும். அப்ப லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல லெக்ராஞ்சியன்ல ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஹாமில்டோனியனை பொறுத்த வரைக்கும் H equal to நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா H of Q, P, T அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது H வந்து Qஐயும் சார்ந்து இருக்குது, Pஐயும் சார்ந்து இருக்கு. Q is the generalized coordinate, P is the generalized momentum. இப்ப ஹாமில்டன் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு என்ன முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவத்தை ஜெனரலைஸ்டு மொமெண்டத்துக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸை வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு. இட் இஸ் ஈக்குவல் ஃபூட்டிங் அப்படின்னா ரெண்டுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. யாராருக்கு அப்படின்னா ஜெனரலைஸ்டு மொமெண்டாவுக்கும் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கும். அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். அந்த ஃபேஸ்க்கு முன்னாடி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த முக்கியமான 2 பாயிண்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இன் லெக்ராஞ்சியன் ஃபார்மாலிசத்துல நம்ம வந்து ஒரு கோஆர்டினேட் அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் அப்படின்னா நமக்கு அதுக்கு 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ therefore 1 பார்ட்டிகல் ஈக்குவல் டு 3. அப்போ therefore நம்ம வந்து லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல ஒரு பார்ட்டிகளுக்கு 3 கோஆர்டினேட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ therefore நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ n பார்ட்டிகல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 3n கோஆர்டினேட்ஸ் வந்து தேவைப்படும். 3n. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ல அல்லது லெக்ராஞ்சியன் ஃபார்மாலிசத்துல நமக்கு வந்து n பார்ட்டிகல் இருந்தால் அதுக்கு எத்தனை ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கும் அப்படின்னா 3n ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனா ஒவ்வொரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனும் என்ன ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆர்டராக இருக்கும். செகண்ட் ஆர்டர் அப்படின்னா டிஃபரன்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். ஆனா ஹாமில்டோனியன் ஃபார்மாலிசத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு n பார்ட்டிகல் இருந்தால் அதற்கு 6n ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். 6n ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கும். ஆனா அது எல்லாமே என்ன ஆர்டர்ல இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும். இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இப்போ வந்து லெக்ராஞ்சியன் ஃபார்மாலிசம் செகண்ட் ஆர்டர், பட் ஹாமில்டோனியன் ஃபார்மாலிசம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆனா லெக்ராஞ்சியன்ல நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து எவ்வளவு இருக்கோ அதை போல ஹாமில்டோனியன்ல என்ன ஆகும் அப்படின்னா டபுள் டைம் ஆகும். இங்க 3n அப்படின்னா இங்க வந்து நமக்கு 6n ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கும். இப்போ ஹாமில்டோனியன்ல இந்த 6n ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வருது இல்லையா, அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் நமக்கு வந்து 6 டைப் ஆஃப் கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த 6 டைப் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்ன்றது என்னென்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் கோஆர்டினேட் வந்து 3 XYZ. அடுத்து ஹாமில்டன் வந்து மொமெண்டத்தையும் ஈக்குவலான ஒரு ஃபூட்டிங் கொடுக்கறதுனால அப்ப மொமெண்டம் கோஆர்டினேட்டும் அங்க வரும். மொமெண்டம் கோஆர்டினேட் இஸ் கால்டு PX, PY, PZ. இப்போ therefore ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் 6 கோஆர்டினேட்ஸ் வந்து நமக்கு ஹாமில்டோனியன்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளையும் நம்ம 6 கோஆர்டினேட்ல குறிக்கிறோம். இப்போ XYZன்றது பொசிஷன் ஸ்பேஸ், PX, PY, PZன்றது மொமெண்டம் ஸ்பேஸ். இந்த பொசிஷன் ஸ்பேஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்பேஸ் ரெண்டையும் சேர்த்து தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பேஸ்ன்றது மொமெண்டத்தை குறிக்கும், ஸ்பேஸ் அப்படின்றது பொசிஷனை குறிக்கும். ஸ்பேஸ்னு பேரு அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வந்து காமா ஸ்பேஸ் அப்படின்னு பேரு. இப்போ இந்த ஸ்பேஸ் காமா ஸ்பேஸ் பத்தியா ஒரு டீடைல் பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மியூ ஸ்பேஸ்னு ஒரு டர்ம் யூஸ் பண்றாங்க. மியூ ஸ்பேஸ் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்டிகல், அப்ப அதுக்கு 6 டைமென்ஷன். ஒரு பார்ட்டிகல் இருந்தா அதை நம்ம வந்து அல்லது மொத்தத்தை நம்ம ஒரே பார்ட்டிகலா கருதணும் அப்படின்னா அது வந்து 6 டைமென்ஷன். இட் இஸ் மியூ ஸ்பேஸ். காமா ஸ்பேஸ்ன்றது n பார்ட்டிகல், அப்ப therefore 3n டைமென்ஷனல். அடுத்து காமா ஸ்பேஸ்ன்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் மியூ ஸ்பேஸ். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மொத்த கோஆர்டினேட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து மொத்தமா சிஸ்டத்துக்கே சொல்லுகிறது தான் நம்ம காமா ஸ்பேஸ்.
இப்போ இதுவும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மியூ ஸ்பேஸ்ன்றது 6 டைமென்ஷனல், காமா ஸ்பேஸ் இஸ் த 6n டைமென்ஷனல், அல்லது காமா ஸ்பேஸை வந்து எப்படி சொல்லலாம்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் த மியூ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்ம ஸ்பேஸ் அப்படின்ற டீட்டெயிலுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். இதே டீட்டெயிலாக நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இப்போ ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம், ஹாமில்டோனியன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் QPT, அதாவது QJ PJ, Tன்னு எழுதிரும். அது மாதிரி லக்ராஞ்சியன் வந்து QJ டாட் TI சார்ந்திருக்கும். அடுத்து ஹாமில்டோனியம் லக்ராஞ்சியனை இணைக்கக்கூடிய ஒரு சமன்பாடு நம்ம ஏற்கனவே மேல பார்த்ததுதான். H ஈக்குவல் டு PJ சமேஷன் PJ QJ டாட் மைனஸ் L. இப்போ இந்த ஹெச்சோட வேல்யூ ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் ஆஃப் QPT, அதே போல எல்லோட வேல்யூ வந்து எல் ஆஃப் Q டாட் T சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து டிஃபரன்சியேட் பண்ணோம் அப்படின்னா பார்சியலா நமக்கு வந்து ஒரு 3 விதமான ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா QJ டாட் ஈக்குவல் டு ∂H பை ∂PJ, PJ டாட் ஈக்குவல் டு மைனஸ் ∂H பை ∂Q டாட் J. ஆல்சோ இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும், ∂H பை ∂Tயும் மைனஸ் ∂L பை ∂T. இல்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கனானிக்கல் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து Qவும் Pயும் இஸ் த கனானிக்கலா இருக்கு. இங்க Q வந்தா இங்க P வந்தா Q. அப்ப Pயும் Qவும் வந்து நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கனானிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த Qவும் Pயும் இந்த மாதிரி கான்ஜுகேட்டா வரக்கூடிய அல்லது கனானிக்கலா வர்றதுனால இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து கனானிக்கல் ஈக்குவேஷன், இது ஹாமில்டன்ல இருந்து வரக்கூடியதுனால நம்ம வந்து ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன் சொல்றோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம அடிக்கடி நமக்கு கேட்கறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். இங்க பாத்தீங்கன்னா டோ பை மேல டோ அப்படிதான் இருக்கும், டோ ஸ்கொயர் வராது. அதே மாதிரி QJ டாட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் QJ டாட்டை வந்து நம்ம DQ பை DTன்னு எழுதலாம், அதுவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். அப்ப ஹாமில்டன் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த 2n அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே n பார்ட்டிகல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 3n ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல வந்து இதுல அப்படின்னா லக்ராஞ்சியன்ல, பட் அதுவே ஹாமில்டோனியன்ல வந்து n பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 6n டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது லக்ராஞ்சியனை போல நமக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து 2n ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகளுக்கு 2 ஈக்குவேஷன், ஒரு கோஆர்டினேட்டுக்கு ஒரு கோஆர்டினேட்டுக்கே நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன். அப்ப தேர்ஃபோர் n கோஆர்டினேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 2n ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அப்ப தேர்ஃபோர் 2n ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் சிம்மெட்ரிக். ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன் வந்து சிம்மெட்ரிக். பாத்தீங்கன்னா QJயும் PJயும் நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து அந்த வேல்யூ மாறாது, சைன் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும் இந்த ஈக்குவேஷன்ல. ஏன்னா QJ டாட் ஈக்குவல் டு ∂H பை ∂PJ, அதுவே QJ டாட் எடுத்துட்டு நீங்க PJ டாட் போட்டீங்கன்னா அந்த PJக்கு பதிலாக QJ இருக்கு, பட் சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது தவிர அதோட Qயும் Pயும் நமக்கு கரெக்டா இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சிம்மெட்ரிக். ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன் வந்து QJ மற்றும் PJயில் சிம்மெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிவன் கோஆர்டினேட் இஸ் சைக்ளிக். அதாவது ஒரு கோஆர்டினேட் வந்து given coordinate is cyclic in Lagrangian. லக்ராஞ்சியன்ல சைக்கிளிக்கா இருந்தா அது வந்து ஹாமில்டோனியனிலும் சைக்கிளிக்காக இருக்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு கோஆர்டினேட் வந்து லக்ராஞ்சியன்ல சைக்கிளிக்காக இருக்கு. லக்ராஞ்சியன்ல சைக்கிளிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லக்ராஞ்சியன் எழுதுவோம் இல்லையா, L ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல எந்த கோஆர்டினேட் இல்லையோ அந்த கோஆர்டினேட் இஸ் சைக்கிளிக். அப்ப லக்ராஞ்சியன்ல அந்த கோஆர்டினேட் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம சைக்கிளிக்னு சொல்றோம். அப்ப தேர்ஃபோர் ஹாமில்டோனியன்லயும் அந்த கோஆர்டினேட் என்ன பண்ணாது, சைக்கிளிக்னு சொல்றாங்க. அப்ப தேர்ஃபோர் ஹாமில்டோனியன்லயும் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த கோஆர்டினேட் இருக்காது. அதான் நம்ம வந்து ரெண்டாவது இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். அப்ப சைக்கிளிக் கோஆர்டினேட் இன் லக்ராஞ்சியன். அப்ப லக்ராஞ்சியன்ல சைக்கிளிக் கோஆர்டினேட்டாக இருந்தால் அந்த கோஆர்டினேட் வந்து ஹாமில்டோனியன்லயும் சைக்கிளிக். அப்ப ஹாமில்டோனியன்லயும் என்ன ஆகும் அப்படின்னா ஆப்சென்டா இருக்கும். இதை ஜெனரலா எப்படி சொல்லணும்னா லக்ராஞ்சியன்ல ஒரு கோஆர்டினேட் இல்லை அப்படின்னா ஹாமில்டோனியனிலும் அந்த கோஆர்டினேட் இருக்காது. இந்த போல்டு பண்ணிருக்க பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நமக்கு ஏற்கனவே டிஆர்பில கேட்ட பாயிண்ட்ஸா இருக்கும், அதனாலதான் நம்ம போல்டு பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸை
டிஃபரெண்ட் கோஆர்டினேட்ஸ் இதுல பார்க்க போறோம். அதாவது கார்டீசியன் கோஆர்டினேட், அதே போல சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட், ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். ஃபர்ஸ்ட் நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துல நம்ம வந்து ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கான எல் வேல்யூ, எல் இட்ஸ் லக்ராஞ்சியன். எல்லுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா டி மைனஸ் வி. டீன்றது நமக்கு கைனடிக் எனர்ஜி. நார்மலா நம்ம கைனடிக் எனர்ஜியை எப்படி எழுதுவோம் அப்படின்னா 1/2 mv². 1/2 mv² எப்படி எழுதலாம்? 1/2 m is v x டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து x டாட் ஸ்கொயர் மட்டும் எழுதிக்கலாம். அதுவே 3 டைமென்ஷன்ற போது this is plus y டாட் ஸ்கொயர் plus z டாட் ஸ்கொயர். இது வந்து கைனடிக் எனர்ஜி. இப்போ அதான் இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை 1/2 m x டாட் ஸ்கொயர் y டாட் ஸ்கொயர் plus z டாட் ஸ்கொயர் எழுதியிருக்கோம். v வந்து v ஆஃப் x y z, x y z மூணையும் சார்ந்திருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ இதுல இருந்து நம்ம வந்து ஹாமில்டோனியன் எடுக்க போறோம். ஹாமில்டோனியன்றது பாத்தீங்கன்னா நமக்கு டி பிளஸ் வி. இப்போ லக்ராஞ்சியன் இஸ் டி மைனஸ் வி, ஹாமில்டோனியன் பாத்தீங்கன்னா டி பிளஸ் விக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ டி பிளஸ் வி, டி பிளஸ் வினா இப்போ அந்த மைனஸ் மட்டும் என்ன பண்றோம், அப்படியே பிளஸ்ஸா மாத்தி எழுதிடுறோம். ஆனா இப்படி மட்டும் எழுதணும் அப்படின்னா நமக்கு அப்படியே ஹாமில்டோனியன் இது கரெக்ட் தான். இருந்தாலும் ஹாமில்டோனியனை எப்பவுமே நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஏன்னா ஹாமில்டோனியன் அப்படின்றது h ஈக்குவல் டு h ஆஃப் q p t. இப்போ ஹாமில்டோனியன் என்பது ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், ஜெனரலைஸ்டு மொமெண்டா, ஜெனரலைஸ்டு அண்ட் டைம், இது மூணையும் சார்ந்து இருக்கும். அப்போ ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன்றது எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹாமில்டோனியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், அடுத்ததாக மொமெண்டம், அந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து மாத்தி எழுதணும். ஏன்னா வந்து ஹாமில்டோனியனை வந்து நம்ம வந்து எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் இருந்துச்சு இருக்கிறத இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா மொமெண்டமா சேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு வந்து லக்ராஞ்சியன் அப்படின்னா அது வந்து லக்ராஞ்சியன் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் q, q டாட், t. அப்ப அதனால இது ஓகே, இது கரெக்டா இருக்கும். நமக்கு வந்து qன்றது x y z இஸ் q, x டாட் y டாட் z டாட்ன்றது q டாட்ல வந்துரும். பட் ஹாமில்டோனியன் நமக்கு வந்து மொமெண்டம் பேஸ்ல எழுதணும். அதனால இந்த ஹாமில்டோனியனை நம்ம இந்த மாதிரி மாத்தி எழுதிரும். இப்போ இது எப்படி மாத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு வந்து லக்ராஞ்சியனை கொடுத்துட்டு ஹாமில்டோனியன் கேட்பாங்க. அப்ப அதை எப்படி மாத்தலாம் அப்படின்றத நம்ம ஈஸியா மாத்துறதுக்கான ஒரு மெத்தட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஆக்சுவலா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எக்ஸ் டாட் ஸ்கொயர், அதே மாதிரி ஒய் டாட் ஸ்கொயர், இசட் டாட் ஸ்கொயர், இந்த எல் எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு 1/2 m x டாட் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் பிளஸ் இசட் டாட் ஸ்கொயர் மைனஸ் வி. இப்போ இதை தான் நம்ம மாற்ற போறோம். வி வந்து நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண போறது இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஹாமில்டோனியன் ஹெச்சா மாத்தணும். அப்படின்னா ஹெச்சா மாத்தணும்னா வி வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மைனஸ் வின்றதை பிளஸ் வின்னு மாத்திக்கலாம். ஆனா லக்ராஞ்சியனை அப்படியே நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி அப்படியே எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த 1/2 m x டாட் ஸ்கொயர், இந்த x டாட் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா px ஸ்கொயர் வரணும். இப்போ ஆக்சுவலா நமக்கு வந்து px ஈக்குவல் டு m இன்டு x டாட், px ஈக்குவல் டு m இன்டு x டாட், இது ஃபார்முலா. அப்ப இதுல இருந்து நீங்க x டாட் கண்டுபிடிச்சீங்கன்னா x டாட் ஈக்குவல் டு px by m. இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா x டாட் ஸ்கொயர் இருக்கு, x டாட் ஸ்கொயர். அப்ப therefore நம்ம என்ன கீழே கொண்டு போய்க்கலாம். இப்போ x டாட், இப்போ therefore x டாட் ஸ்கொயர், இதான் வந்து நமக்கு இந்த எல்ல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜில x டாட் ஸ்கொயர் இருக்கு. இப்போ x டாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், 3x ஸ்கொயர் பை m ஸ்கொயர் அப்படி எழுதலாம். அடுத்து x டாட் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/2 m. அப்ப 1/2 m இன்டு x டாட் ஸ்கொயர். அப்ப ஈக்குவல் என்ன வரும், 1/2 m ஆல 1/2 m இன்டு px ஸ்கொயர் பை m ஸ்கொயர். இப்ப இந்த m-க்கும் இந்த m ஸ்கொயருக்கும் அடிச்சிடலாம். அப்ப என்ன கிடைக்குது, இப்ப மேல வந்து px ஸ்கொயர், கீழே வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2m பை 2m. அப்போ லக்ராஞ்சியன்ல நமக்கு x டாட் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நாம px ஸ்கொயர் பை m அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஹாமில்டோனியனுக்கு மாத்திக்கணும். ஆனா இது ஜெனரலா எல்லா நேரத்திலயும் இது அதே மாதிரி இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப லக்ராஞ்சியன்ல அப்படியே ஹாமில்டோனியனுக்கு மாத்துறதுக்கு இப்ப இந்த மாதிரியான எந்த கால்குலேஷனுமே போடாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் டாட்டோட அல்லது ஒய் டாட்டோட இசட் டாட்டோட இருக்கக்கூடிய இந்த கோஎபிசியன்ட், இது வந்து கோஎபிசியன்டா எடுத்துக்கிறோம். இப்ப இங்க என்ன கோஎபிசியன்ட் இருந்தாலும் சரி அந்த கோஎபிசியன்ட அவன் என்ன பண்றோம் அப்படின்னா
4ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து டிவிஷன்ல போட்டுருணும், டிவைடர்ல போட்டுருணும். இப்போ வந்து இந்த 1/2m, இப்போ 4 இன்ட்டு 1/2m. இப்போ இந்த 1/2 4ஆல மல்டிபிள் பண்ண இதே நீ அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2mன்னு கிடைக்கும். இந்த 2m எங்க போடணும் அப்படின்னா, இப்போ ஹாமில்டோனியன் மாற்றும் போது இதை அப்படியே ஹாமில்டோனியனை மாற்ற போறோம். ஸ்ட்ரைட்டா எல் எடுத்துட்டு ஹெச் போட்டு போறோம். அப்ப எல் எடுத்துட்டு ஹெச் போட்டலாம், ஈக்குவல் போடலாம். இப்போ இந்த 1/2m 4ஆல பெருக்கிறோம். 4ஆல பெருக்குனா என்ன கிடைக்குது, 2m கிடைக்குது. அதை டிவைட்ல போட்டுருங்க. 1/2m போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு இருக்கிற இடத்த px ஸ்கொயர்னு மாத்திருங்க. அதே போல அடுத்து பிளஸ் ஒய் டாட் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதை py ஸ்கொயர்னு மாத்திருங்க. z டாட் ஸ்கொயரை pz ஸ்கொயர்னு மாத்திருங்க. இப்போ மைனஸ் வி இருக்கு இல்லையா, லக்ராஞ்சில இருக்கிற மைனஸ் விய பிளஸ் வின்னு மாத்திருங்க. மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாமில்டோனியன் டைரக்டா கிடைச்சிடும். இது வந்து நமக்கு இந்த லக்ராஞ்சியன் டு ஹாமில்டோனியன் இந்த சேஞ்ச் பண்றது மெத்தட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லக்ராஞ்சியனை கொடுத்துட்டு ஹாமில்டோனியன் கேட்பாங்க. அப்போ வந்து ஹாமில்டோனியன் எப்பவுமே பி மொமெண்டம் பேஸ்ல தான் இருக்கும். நீங்க லக்ராஞ்சியனை அப்படியே விய மட்டும் பிளஸ் மாத்தினீங்கன்னா நமக்கு ஹாமில்டோனியன் இருக்காது. ஏன்னா அந்த அதற்கான ஆப்ஷன் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல இருக்காது. இப்ப எக்ஸ் டாட் ஸ்கொயர், ஒய் டாட் ஸ்கொயர், இஜட் டாட் ஸ்கொயர் இந்த டேர்ம்கள்ல இருக்கக்கூடிய அந்த கோஎபிசியன்ட்டை நீங்க வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டு அதை அப்படியே வகுத்துல போட்டுட்டு எக்ஸ் டாட் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதை பிஎக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி ஒய் டாட் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா பிஒய் ஸ்கொயர், இஜட் டாட் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா பிஇசட் ஸ்கொயர்னு மாத்திருங்க. மாத்தினீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். அப்புறம் இந்த லக்ராஞ்சியன் டு ஹாமில்டோனியனை மாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டோட்டலா நம்ம போட்டிருக்கோம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சு. அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சிடும். இப்போ ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஜெனரல் ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பார்த்திருப்போம். qj டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ பிஜே, அதே போல பிஜே டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ கியூஜே. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே இதுல எழுத போறோம். இதுல அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை மாத்தி எழுத போறோம். நீங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல மாத்தினீங்கன்னா q இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒய் இசட் வரும். அதே போல p இருக்கிற இடத்துல px py pzன்னு வரும். அப்ப அதை தான் நம்ம இங்க கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இது மாதிரி எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் px டாட் px நமக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா pj டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ கியூ ஜே அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ pj டாட்ன்றதை எடுத்துட்டு px டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ கியூஜே, கியூ எடுத்துட்டு இங்கே எக்ஸ் கொடுத்துறதுனால நம்ம வந்து டோ எக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இப்போ px டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ எக்ஸ். அடுத்த அதே போல py டாட் ஈக்குவல் டு py டாட் எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு அதே மாதிரி மைனஸ் டோ ஹெச் பை டோ ஒய் அப்படி எழுதலாம். அதே போல pz டாட் ஈக்குவல் டு டோ ஹெச் பை டோ இசட்னு எழுதலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹெச்சை வந்து இந்த ஃபார்முலா படி நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல ஹாமில்டோனியனுக்கான ஃபார்முலா வேல்யூ. இப்போ ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் px டாட், திஸ் இஸ் px டாட். இப்போ px டாட் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஹெச் பை டோ எக்ஸ். அப்போ ஹெச்சை வந்து எக்ஸ் பொறுத்து டிஃபரன்சியேட் பண்றோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எங்கேயுமே நமக்கு எக்ஸ் இல்லை. அப்போ செகண்ட் டேர்ம்ல வி டேர்ம்ல மட்டும் தான் நமக்கு எக்ஸ் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் ஃபார்முலாவில் உள்ள ஒரு மைனஸ். இப்போ வி எக்ஸ் பொறுத்து பண்ணீங்கன்னா டோ வி பை டோ எக்ஸ்னு வரும். இப்போ தேர்ஃபோர் bx டாட் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ். சிமிலர்லி மைனஸ் டோ வி பை டோ ஒய் மைனஸ் டோ வி பை டோ இசட். அடுத்த ஈக்குவேஷன் வந்து ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன்ல திஸ் qj டாட், qj டாட்டுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு டோ ஹெச் பை டோ பிஜே. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், qj டாட்ன்றத எக்ஸ் டாட்னு எழுதினீங்கன்னா டோ ஹெச் பை டோ பி எக்ஸ்னு கிடைக்கும். திஸ் டோ பி எக்ஸ். அப்போ அதே மாதிரி எக்ஸ் டாட் கண்டுபிடிச்சணும் அப்படின்னா ஈக்குவல் டு பிளஸ் டோ ஹெச் பை டோ பி எக்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை px பொறுத்து பண்றோம். px பொறுத்து பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, செகண்ட் டேர்ம்ல px py pz இல்ல, அதனால செகண்ட் டேர்ம் 0. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போதும் 2a 2m
அது எக்ஸ் மட்டும் பண்ணா போதும், px ஸ்கொயர் மட்டும் பண்ணா போதும். px ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2px. இப்போ therefore 2 2 கேன்சல் ஈக்குவல் டு நமக்கு px by m அப்படி கிடைக்கும். அப்போ x டாட் ஈக்குவல் டு px by m, y டாட் ஈக்குவல் டு py by m, z டாட் ஈக்குவல் டு pz by m. இது நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இந்த கனானிக்கல் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா. ஜென்ரலா ஒரு ஹாமில்டோனியன் கொடுத்துட்டு கனானிக்கல் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. இதை பாருங்க, இந்த இதே அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம டைரக்டா லெக்ராஞ்சியனை அப்படியே ஹாமில்டோனியனா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணிருக்கோம், அந்த 1/2m அதை 4ஆல பெருக்கிருக்கோம். 4ஆல பெருக்குனா 2m கிடைக்குது. அதை பைல போட்டுட்டு r டாட் ஸ்கொயர் எடுத்துட்டு அதுக்கு பதிலா pr ஸ்கொயர் போட்டுக்கிறாங்க. அது மாதிரி பை டாட் ஸ்கொயர் எடுத்துட்டு p பை ஸ்கொயர் அப்படின்னு போட்டுட்டோம். அடுத்ததான் வந்து z டாட் ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா pz ஸ்கொயர் கிடைச்சிருது. இப்ப இந்த பை டாட் ஸ்கொயர் p பாத்தீங்கன்னா இந்த மேல இருந்த r ஸ்கொயர் எங்க போயிருச்சு அப்படின்னா கீழே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆக்சுவலா நம்ம r டாட் பை டாட் ஸ்கொயர் z டாட் ஸ்கொயர் இந்த டாட்டோட மல்டிபிள் இருக்கக்கூடிய இந்த r ஸ்கொயரும் இங்கே வர்ற மாதிரி அர்த்தமாயிடும். அப்போ 1/2 mr ஸ்கொயர் 1/2 mr ஸ்கொயரை நம்ம 4ஆல பெருக்கி அதை வந்து அப்படியே வந்து கீழே போடுறோம். எதுக்குன்னா அந்த p பை ஸ்கொயருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது 4ஆல பெருக்கிட்டு கீழே போட்டுட்டு அடுத்து இது மாதிரி பை டாட் ஸ்கொயரோட அல்லது r டாட் ஸ்கொயர் அந்த டாட் ஸ்கொயரோட ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டை நம்ம டாட் ஸ்கொயரை p பை ஸ்கொயர் ஆர் pr ஸ்கொயர்னு மாத்திரலாம். மாத்திட்டு அதோட இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டை வகுத்தல போட்டுருங்க. வகுத்தல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். இப்போ ஒருவேளை நமக்கு வந்து இப்போ r டாட் ஸ்கொயர் பிளஸ் 2 பை டாட் ஸ்கொயர் இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை வந்து pr ஸ்கொயர் மாத்திருங்க, இது வந்து p பை ஸ்கொயர் பை 2 அப்படின்னு போட்டுருங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வந்துடும். இப்போ அடுத்ததான் இதுல ஹாமில்டன் ஈக்குவேஷன் முடிஞ்சுன்னா இதை நீங்க பாத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் நாட் இம்பார்ட்டன்ட். அடுத்து அதே போல ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க அதே போல ஹாமில்டோனியன் ஃபர்ஸ்ட் நம்ம எல் எழுதிக்கலாம். எல் ஈக்குவல் டு இதை வந்து மைனஸ் போட்டுக்கலாம். இது லெக்ராஞ்சியனா வச்சுக்கலாம். இப்போ லெக்ராஞ்சியில இருந்து ஹாமில்டோனியன் நம்ம கன்வெர்ட் பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 1/2m திஸ் 1/2 இன்ட்டு எம்ன்றது பை 2m போட்டாங்க, தனித்தனியா போட்டோம். திஸ் r டாட் ஸ்கொயருக்கு மட்டும் பை 2m வந்துருது. r ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர்ல r ஸ்கொயர் பெருக்கல்ல இருக்கறனால r ஸ்கொயர் சேர்ந்து இந்த 2m ஓட வந்துருது. 2m r ஸ்கொயர் வந்துருது. அடுத்ததாக வந்து ஆல்ரெடி 2m இருக்கு, அது இல்லாம இந்த r ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே பைல வந்துருது. இப்போ பை டாட் ஸ்கொயரை p பை ஸ்கொயர் மாத்திடுறோம். மைனஸ் வின்னு இருந்தது பிளஸ் வின்னு மாத்திடுறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு லெக்ராஞ்சியன் டு ஹாமில்டோனியன் கன்வர்ஷனுக்கான ஒரு மெத்தடாவும் நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது மாதிரி ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ல நமக்கு வந்து ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஃபார்முலா pr டாட் p தீட்டா டாட் p பை டாட் 3 கோஆர்டினேட். அதே போல r டாட் தீட்டா டாட் பை டாட் இது வந்து பொசிஷன்ல 3 கோஆர்டினேட், மொமெண்டத்துல 3 கோஆர்டினேட். இப்போ வந்து நமக்கு 6 ஃபார்முலாஸ் நமக்கு வரும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கோஆர்டினேட்டுக்குமே நமக்கு 2 ஃபார்முலா நமக்கு ஹாமில்டன்ல வருது. அதனாலதான் நம்ம வந்து 2n ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h அண்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன் h அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ ஹாமில்டோனியன் h இருக்கு இல்லையா, அந்த ஹெச்சுக்கான பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ், பிசிக்கலா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே ஹாமில்டன் கனானிக்கல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைத்தது. என்ன அப்படின்னா dou h by dou t equal to minus dou l by dou t. அப்ப if the Lagrangian L is not an explicit function of time அப்படின்னா என்ன அர்த்தம்னா L ஆனது லெக்ராஞ்சியன் ஆனது டைமை சார்ந்து இல்லாமல் இருந்தால் அப்ப dou l by dou t 0ன்னு எழுதலாம். அப்ப இப்ப இந்த ஃபார்முலாவில் நீங்க dou l by dou t 0ன்னு போட்டீங்கன்னா அப்ப dou h by dou t என்ன ஆயிரும், நமக்கு 0 ஆயிரும். இப்ப dou h by dou t 0ன்னா h equal to constant. அப்ப h எப்போது கான்ஸ்டன்டா இருக்கும், டைம் இண்டிபெண்டா இருக்கும்போது. யாரு டைம் இண்டிபெண்டா இருக்கணும், எல் வந்து. அப்ப if the Lagrangian L is not an explicit function of time, லெக்ராஞ்சியன் வந்து டைமுக்கு இண்டிபெண்டா இருந்தால் இந்த ஹாமில்டோனியன் h வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆஃப் மோஷன் அப்படின்னா ஒரு இயக்கத்துல அது வந்து மாறாமல் இருக்கும். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஹாமில்டோனியனோட கன்சர்வேஷன் தியரம். இது வந்து என்ன அப்படின்னா இந்த தியரம் வந்து கன்சர்வேஷன் தியரம் ஃபார் த ஹாமில்டோனியன். அதாவது லெக்ராஞ்சியன் if the Lagrangian L is not an explicit function of time அப்படின்னா ஹாமில்டோனியன் h வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஹாமில்டோனியனை நம்ம சில நேரங்கள்ல
டோட்டல் எனர்ஜிக்கும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எப்பொழுது அது டோட்டல் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். டோட்டல் எனர்ஜியா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். என்ன பாத்தீங்க அப்படின்னா the system to be conservative. இப்ப ஹாமில்டோனியனை வந்து நம்ம டோட்டல் எனர்ஜியை வந்து ஹாமில்டோனியன் குறிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டம் கன்சர்வேட்டிவ் சிஸ்டமாக இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் வந்து நமக்கு டைம் இண்டிபெண்டாக இருக்க வேண்டும். கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இருந்து அல்லது ஏதோ ஒரு கோஆர்டினேட்ல இருந்து ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டுக்கு மாத்துறது, அந்த மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் வந்து டைமை சாராமல் இருக்க வேண்டும். டைமை சாராமல் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ஸ்கிலர்னாமிக்காக இருக்க வேண்டும். அப்ப சோ தட் கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் வந்து டைமை சாராமல் இருந்தால் நம்ம வந்து சமேஷன் பிஜே கியூஜே டாட் அதை வந்து என்னன்னு எழுதலாம்னா ஈக்குவல் டு 2t சமமாக எழுதலாம். 2t சமமாக எழுதலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஹெச்சுக்கு ஒரு ஃபார்முலா போட்டிருப்போம். என்ன அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு சமேஷன் பிஜே கியூஜே டாட் மைனஸ் எல். அப்ப என்ன சொல்றாங்க, கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து டைம் இண்டிபெண்டாக இருந்தால் இந்த பிஜே கியூஜே டாட்டை 2t எழுதலாம். அப்ப therefore h ஈக்குவல் டு இந்த சமேஷனுக்கு பிஜே கியூஜே டாட்டுக்கு 2t எழுதுங்க மைனஸ் எல். எல்லோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். எல்ன்றது கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப therefore அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2t மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப therefore 2t minus t plus v. But therefore equal to 2t minus t equal to t plus v. But t plus v ன்றது kinetic energy plus potential energy equal to நமக்கு total energy. இப்ப எப்பொழுது வந்து நமக்கு வந்து ஹாமில்டோனியன் டோட்டல் எனர்ஜியை குறிக்கும், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா அந்த சிஸ்டம் கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டும். கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் ஆக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா ஹாமில்டோனியன் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜியாகவும் இருக்கும், மேலும் கான்ஸ்டன்டாகவும் இருக்கும். பட் கான்ஸ்டன்டா மட்டும் இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா லக்ராஞ்சியன் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். லக்ராஞ்சியன் வந்து டைமை சாராமல் இருந்தால் h ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ thus h represents the total energy of the system. h வந்து total energy of the system எப்ப ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது h வந்து total energy of the system, ன்றது total energy of the system and is conserved. இப்போ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா h எப்பொழுது எனர்ஜியையும் கன்சர்வ்டாகவும் இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா provided the system is என்ன இருக்கணும், கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்னதான் திரும்ப நம்ம சொல்றோம். and t is a homogeneous quadratic function of velocities ஆக இருக்க வேண்டும். இப்படியும் சொல்லலாம். ஏற்கனவே எங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் ஈக்குவேஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்கோம். இது நம்ம ஏற்கனவே அதாவது கைனடிக் எனர்ஜி டெரிவேஷன்ல நம்ம பார்த்திருப்போம். கைனடிக் எனர்ஜி டெரிவேஷன்ல நமக்கு 3 டேர்ம் வந்திருக்கும். அதுல 2 டேர்ம் வந்து டைம் டிபெண்டன்ட் டேர்ம் இருக்கும், ஒரு டேர்ம் வந்து டைம் இண்டிபெண்டன்ட் டேர்ம் இருக்கும். அப்போ வந்து அந்த டைம் இண்டிபெண்டன்டாக இருந்தால் 2 டேர்ம் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜியினுடைய அந்த குவாட்ராட்டிக் டேர்ம் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மிச்சம் இருக்கும். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிஸ்டம் கன்சர்வேட்டிவா இருக்கணும், கோஆர்டினேட் டிரான்ஸ்பர்மேஷன் டைம் இண்டிபெண்டன்டா இருக்கணும்னு சொல்லலாம். அல்லது சிஸ்டம் கன்சர்வேட்டிவா இருக்கணும், அதோடைய கைனடிக் எனர்ஜி வந்து ஹோமோஜினியஸ் குவாட்ராட்டிக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா h வந்து ரெப்ரசன்ஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் E அண்ட் இஸ் கன்சர்வ்டு. அதாவது ஈயாவும் இருக்கணும், டோட்டல் எனர்ஜியும் குறிக்கணும், கன்சர்வ்டாவும் இருக்கணும்னா என்ன அப்படின்னா ப்ரொவைடட்னா அது கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டும் மற்றும் டி மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து என்னவா இருக்குன்னா ஹோமோஜினியஸ் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ். வெலாசிட்டியினுடைய ஹோமோஜினியஸ் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கைனடிக் எனர்ஜி டேர்ம்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஹாமில்டோனியன் ஹெச் வந்து டோட்டல் எனர்ஜி அண்ட் கன்சர்வேட்டிவா குறிக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் ஆஃப் த ஹாமில்டோனியன் அப்ரோச். ஹாமில்டோனியன் அப்ரோச்சோட அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா லக்ராஞ்சியன் அப்ரோச்ல 2 வேரியபிள்ஸ், ஒன்னு QJ another one is QJ டாட் எடுத்துக்கிட்டாங்க. பட் QJக்கும் QJ டாட்டுக்கும் சேம் இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்கல. ஆனா ஹாமில்டோனியன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 வேரியபிள்ஸ், ஒன்னு வந்து கோஆர்டினேட் Q, another one is வந்து மொமெண்ட் ஆஃப் P. ரெண்டுக்குமே என்ன பண்ணிருப்பாருன்னா ஈக்குவல் ஃபூட்டிங் கொடுத்திருப்பாரு. அடுத்து இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்றது நமக்கு எதை வந்து எதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் இதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு
இது வந்து ஹாமில்டோனியனோட கண்டுபிடிப்பு வந்து நமக்கு பெரும்பாலும் உதவுகிறது. ஏன் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டுலையுமே நம்ம பேஸ்ன்ற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹைசன்பர்க் அன்சர்டைன் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொசிஷன் மொமெண்டம் ரெண்டையும் தான் கான்ஜுகேட் எடுத்து அதோடைய அன்சர்டைனிட்டி சொல்லியிருப்பார். அப்போ பொசிஷன் மொமெண்டம் ரெண்டையும் வந்து ஈக்குவலான ஒரு பூட்டிங்காக ஹாமில்டோனியன் எடுத்திருக்காங்க. அடுத்தாக 4வது ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் அப் 4வது பாயிண்ட் ஃபார் செட்டிங் அப் ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் செட்டப்ல ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து உருவாக்கும் போது அல்லது செட் பண்ணும்போது நம்ம ஜெனரலைசர் மொமெண்டாவை எடுத்துட்டு இந்த ஹாமில்டோனியன் உள்ள ஜெனரலைசர் மொமெண்டா அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனே நமக்கு கிடைக்கும். அப்போ ஹாமில்டோனியன் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனை என்ன பண்ண முடியும்னா ஈஸியா எழுத முடியும். அடுத்ததாக ஃபார் மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ஸ் ஹாமில்டோனியன் டைனமிக்ஸ் வெரி யூஸ்ஃபுல். மைக்ரோசிஸ்டம் சிஸ்டத்துக்கு நமக்கு ஹாமில்டோனியன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்னாலே நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் வரும். இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாமில்டோனியன் தான் நமக்கு வந்து பேஸா இருக்குது. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வரக்கூடிய எல்லா ஆப்ரேட்டர்ஸும் நமக்கு வந்து ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டரை வந்து நம்ம எனர்ஜி ஆப்ரேட்டராக நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இதை குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா பார்த்துருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஹாமில்டன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி நம்ம லெக்ராஞ்சில பார்த்தோமோ அதே மாதிரி ஹாமில்டன்லயும் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து அந்த டிவி அதாவது கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாமே வந்து லெக்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியன் ரெண்டுக்குமே சேமா தான் வரும். பட் அந்த கனானிக்கல் ஈக்குவேஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஒரு 3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் த ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்ப்போம்.